முன்னாடிவா செட் கட்டிக்கணும் செட் கட்டிக்கணும் ஆனால் இங்கே போடணும் இங்கே போட்டு இங்கே வரலாம் இங்கே போட்டுருக்கோம் இங்கே போடணும் இருங்க ஃபஸ்ட்டு அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க இந்த கையை வெளியே எடுங்க இது வேறு இந்த லாக்கு இருக்குங்களா இந்த லாக்கை கொண்டு வந்து இந்த இதில் ஒரு குத்து குத்துனா தான் இது நிற்கும் இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது மாலை இல்லை சீட் பெல்ட்டு வந்து நம்ம நெஞ்சை பிடிச்சா தான் நம்ம நெஞ்சு முன்னால் வர்றாது டிராயிங்ஸில் நிறைய ஃபஸ்ட்டு அவசரப்படாதீங்க எல்லாம் பாட்டுப்படாமல் உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா திருப்பி கழட்டிட்டிங்களா ஸ்டீரிங் பிடிச்சிக்கிங்க சரிங்களா அந்த ரைட் சைடு காலுக்கிட்ட அது 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 நீங்கள் கீழே எதையும் பிடிக்காதீங்க இந்த காலில் வெளியே எடுத்துருங்க அந்த ரைட் சைடு காலில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் லைட்டாக ரேஸ் பண்ணுங்க அதுதான் அது மொத்தமாக காலை இறக்கிட்டு பெருவிரல் மட்டும் வச்சுக்கோங்க நான் சொல்லும்போது மீதிங்க காலை எடுத்துருங்க நான் சொல்லும்போது டச் பண்ணுவேன் சரிங்களா போகலாங்களா இப்போ இன்னொரு நாள் வருவார்ண்ணா பேசிட்டீங்களா அவர்கிட்ட அவர் வருவார் அந்த எக்ஸைட்டர் இருக்கு இல்லைங்க இப்போ அதை டச் பண்ணுங்க காலை எடுத்துருங்க மறுபடியும் டச் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க கால் எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ரிலேஷனில் எக்ஸைட் விட்டுருங்க அது எக்ஸைட் விட்டுருங்க நேராக போகணும் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு அவங்க அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதனால் லீவ் அதிகம் எடுக்க வேண்டியதில்லை நம்ம ஆளுங்க வந்து நம்ம மறுபடியும் டச் பண்ணுங்க இங்கே தான் போகணும் லெஃப்ட் வரக்கூடாது நேராக அங்கே போய் டிகிரி பண்ணி போகக்கூடாது நெக்ஸ்ட்டு சொந்த பண்ண ஏதோ விசேஷம் ஃபங்க்ஷன் நல்லது எதாக இருந்தாலும் நம்ம போய் அவங்க நெக்ஸ்ட்டு பயப்படாதீங்க ஒரு மாதிரி இன்னும் வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் அதுக்கு தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது புரியுது இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் நம்ம ஆளுங்க மேலே யாருக்கு மேலே குறை இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையில் எல்லாமே நம்ம இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டை மிதிங்க அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது நானெல்லாம் அப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் மிதிங்க ஸ்டேரிங் போட்டு ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க கால் எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க வண்டி போயிட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க நாளைக்கு ஃபுல்லாக அண்ணனை கூட வச்சு வண்டி எடுத்துனால இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க இன்னும் கொஞ்சம் எப்போ எக்ஸைட் கொடுங்க கால் எடுத்துருங்க மறுபடியும் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும் மார்ச் மாதம் வரைக்கும் வண்டி எடுத்து வண்டியில் வச்சுருக்கோம் அதெல்லாம் போகாமல் இந்த மாதிரி கேட்டு வாங்கினோம்னா
அப்படின்னு பிளான் பண்ணி ஆனால் புரியல. திருப்புறது ஆமாம், இப்படி இழுத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பும், அப்படி இழுத்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பும். அதுக்குள்ள பழைய செகண்ட் நம்ம இப்போ எந்த பக்கம் திரும்பலாம்? ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. பிள்ளைங்களை பழம் எங்கே வெளியே போனாலும் கார் கேட்டு அப்படி திருப்பி என்ன பண்ணலாங்க? அந்த பக்கம் போகலாம். எந்த பக்கங்க? திருப்பி சேலை இருக்குங்களா நமக்கு? அதில் போய் நமக்கு சேலை இருக்குங்களா? சரி சரி. இல்லை இல்லைங்க, நமக்கு இப்போதைக்கு இந்த ஸ்டியரிங்கு நேராக பிடிச்சி இந்த 2 வெள்ளை கோட்டுக்கு இடையில யாரும் இடிக்காமல், இந்த கல்லை இடிக்காமல் போனால் போதும். திடீர்னு நானே வாங்கணும்னு சரிங்களா? நம்ம இன்னைக்கு அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ண வேணாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஸ்டியரிங் ஆட்டாமல் கரெக்டாக நம்ம நேராக பிடிச்சி வண்டியை நேராக ஓட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படியா? சரி விடு. டெலிவரி இல்லை புரியலைங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேணாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பிரேக் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி சரிங்களா? இன்னைக்கு கீழே யாரையும் தேடாதீங்க. இன்னைக்கு எனக்கு தேவை நீங்கள் அந்த எக்ஸைட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்டியரிங் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்றதா போதும். சரி. கீழே பிரேக்கு, கிளச்சு அதெல்லாம் யாரையும் குஞ்சு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் செகண்ட் ஸ்டாண்டே நான் போகும்போது எங்கள் டாடி செகண்ட் ஸ்டாண்ட் போகும்போது பண்ணி வைக்கிறோம். கார் செகண்டு போச்சு. வளர்ந்துறேன். 2 வீலர் கால் எடுத்து இவர் பின்னாடி இன்னைக்கு அந்த ஆட்டாக்கார் எப்படி போகிறாரு பார்த்தீங்களா? எங்கேயாச்சும் ஆடி போகிறாரு, நேராக போகிறாருங்களா? ரைட்டு. நம்ம மட்டும் ஏன் ஆடி போகணுங்க? ஆனால் நம்மளும் அவர் பின்னாடி நேராக போகலாங்க. இன்றைக்கி நம்ம அதை கற்றுக்கிட்டா போதும். நாளைக்கு அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணுறது. என் கை இங்கே வருது இல்லைங்க, இங்கே வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸலைட் லைட்டாக 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன கொஞ்சம் அமௌண்ட் வச்சு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா கால் எடுத்துருங்க. மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வண்டி போய் அதில் இடிச்சிடும். நீங்கள் காலை எடுத்தால் தான் வண்டி ஸ்லோவாகும். இன்னும் கொஞ்சம் பிரேக் செட். இன்னொருத்தர் எடுத்துக்கிற 5 சீட்டு 15 லட்ச ரூபாய் நேற்று காட்டினாங்க. ஆனால் அவங்க பேங்க் வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணாலும் அவங்களால லோன் எடுத்து கொஞ்சம் எக்ஸலைட் கால் எடுத்துருங்க. இதனாலே இன்றைக்கி ஸ்டியரிங் கரெக்டாக பிடிச்சி அதை போகலாம். சரிங்களா? நீங்கள் மூஞ்சியை பார்த்து பேசக்கூடாது, நீங்கள் வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ணு பூரா முன்னால் இருக்கிற வண்டியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு போய் நம்ம இடிச்சிடக்கூடாதுன்னு கண்ணு பூரா அதான் பார்த்துட்டு இருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி பிரேக்கு கிளச்செல்லாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன், நாளைக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எக்ஸைட் ஒன்றுமே இல்லை. கால் எடுத்துக்கணும். 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும் வச்சுக்கோங்க. 18% போட்டோம்னு 1,80,000 ரூபா 10 லட்ச ரூபாய். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஒரு 50 சரிங்க. 2 லட்ச ரூபாய் நம்ம போகணும்னா இப்படி திருப்பக்கூடாது, இங்கே பார்க்கணும் எதாவது வண்டி வருதாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸைட் பில்லோடு வாங்கினாலும் எனக்கு அந்த பணம் கிளைம் ஆகிக்கும். கால் எடுத்துரு. அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. ரிட்டர்ன் அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா? கால் எடுத்துருங்க. உடனே ஓவர்டேக் பண்ணக்கூடாது. மிரரை பார்த்து கரெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திரும்பணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸலைட். பொறுமையாக வாங்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா கால் எடுத்துருங்க. இந்த கேப்ல போக முடியாது.
ஜம்முன்னு வந்துச்சு இன்னைக்கு. அது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒரு வண்டி வேணும்னா 2 வீலர் வந்து என்ன இங்கே வாங்கிக்கோ. இதுக்கு போகும்போது ஆர்டிஎஃப் போகும்போது கம்பெனி லைட் எக்ஸைட் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸலைட். இதெல்லாம் எப்படி மாற்றணும் என்ன பண்ணுங்கிறத ஒரு 2 நாள் போட்டு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போதைக்கு இது எப்படி யூஸ் பண்ணுங்க சொல்லி தந்துடுவேன். எந்தெந்த கீரை எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ வண்டியை நிறுத்தி இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்க ஒரு 2 நாள் போட்டு சொல்லித்தரேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சரிங்க, போட்டு திருப்பிட்டே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்க, போட்டு சும்மா அங்கே நீட்டாக ஆடிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அங்கிருந்த வண்டி இங்கே எப்படி வந்து இங்கே ரோட்டில் தானே போயிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டுக்கு எப்படி வந்தாங்க? ஆனால் புரியல. இந்த பக்கம் இது பண்ணதுனால அப்படி வந்து நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். டக்குன்னு இந்த ரோட்டுக்கு ஏன் வந்தாங்க? வண்டி வந்ததுங்களா? புரியலைங்க. வண்டி அந்த சைடு வந்தது. வண்டி அந்த சைடு வந்தால் கட்டி வந்தாங்களா? ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும் போதுங்க இப்படி திரும்பி பார்க்குறது இப்படி திரும்பி பார்க்கலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் திரும்பி பார்த்தீங்கன்னா வண்டி இந்த ரோட்டுலேருந்து இந்த ரோட்டுக்கு வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. இந்த ரோட்டுக்கு போனாலும் அந்த ரோட்டுக்கு போனாலும் வண்டி வேறு எங்கேயும் போய் இடிக்காது. நான் இந்த வண்டிக்கு உட்காந்துருக்கிற வரைக்கும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி போகும், இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி போகும். போகுதுங்களா? இப்படி நேராக பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நேராக போகும். சரிங்களா? காலை எடுத்துருங்க. நேராக பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நேராக போகும். நீங்கள் லைட்டாக இப்படி பிடிச்சிங்கன்னா வண்டி இங்கே வருது பாருங்க. தெரியுதுங்களா? அந்த சைடு வந்தது தெரியுது. இங்கேயே வராங்க. இங்கேயே சேலை இருக்குங்களா? இல்லை. அப்போ இந்த ரோட்லேயே போனாங்களா? ரைட்டு. இந்த ரோட்டுக்கு மாறி சண்டை கட்டக்கூடாது. சரிங்களா? அழகாக பிடிச்சோம்னா அது அழகாக நீங்கள் சொல்கிறது கேட்கும். மெதுவாக அந்த எக்ஸைட்டை மிதிக்காதீங்க. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். லைட்டாக தொட்டு அழகாக நிதானமாக போய்க்கலாம். சரிங்களா? எனக்கு தேவை நீங்கள் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு உள்ளே அந்த கார் எப்படி போகுதுங்க அப்படி போனால் போதும். சரிங்களா? ஒரு 2-3 நாள் போட்டு பழகிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கே எல்லாம் கற்றுக்க முடியாது. பர்ஃபெக்டாக இன்றைக்கி ஓட்ட முடியாது. இன்றைக்கி நம்ம ஸ்டியரிங் கரெக்டாக பிடிச்சி சின்ன வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டா போதும். ஒரு மாதிரி பயமாக இருந்தால் அந்த காலை எடுத்துருங்க. அதை மிதிக்க வேணும். சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கு
லெஃப்ட் அது ரைட்டு, மேலே தூக்கினீங்கன்னா அது லெஃப்ட்டு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணும். காலை எடுத்துருங்க, திருப்பிக்கலாம். இதுக்குள்ளே போகலாங்க, திருப்பி அது மிதிக்காது. வண்டி போகலையும் அது மிதிக்க வேணாம். நம்ம எக்ஸல் ஓட்டில் திருப்பினா போகிறதுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால் அதை போட்டு மிதிக்கக்கூடாது. திருப்பி இன்னும் கொஞ்சம் சரிங்க. இப்போ லைட்டாக டச் பண்ணுங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுங்க, லைட்டாக. அவ்வளோதான். எக்ஸைட்டர் விட்டுருங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க. சாவி உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், ரைட். இப்போ நீங்கள் மிதிச்சிங்கல்ல, அதுதான் ஆக்சிலேட்டருங்க. சென்டரில் இருக்கிறது பிரேக்கு. அந்த காலத்துக்கு வச்சு பாருங்க மறுபடியும். அதே கால் அது பிரேக்கு. இப்போ இந்த கால் வச்சுருக்கீங்கல்ல, அது கிளச்சு. அதை மிதிங்க. ரைட்டு. இது கிளச்சு. மிதிங்க, நறுக்குன்னு மிதிங்க. மிதிச்சிங்கன்னா இப்படி மிதிக்கணும், சரிங்களா? அவ்வளோ தூரம் மிதிச்சிங்கன்னா அதை மிதிச்சதே தெரியும். சும்மா மேலே காலை வச்சு மிதிச்சிங்கன்னா மிதிச்சதே கிடையாது. இன்னும் மிதிக்கலை, உள்ளே போகுதுங்களா? இவ்வளோ தூரம் மிதிக்கணும். கிளச்சை எப்பவுமே அப்படி தான் பிடிக்கும். 2 ஓட்டுக்கு மிதிக்கணும். புரியலைங்க. கிளச்சை மேய்ச்சிட்டு பிரேக் முடிச்சுக்கணும். அது இப்போதைக்கு நான் இதே இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்குள்ளே நான் நினச்சிட்டு அதை வச்சு மனசுக்குள்ள வச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க. இது ஆக்சிலேட்டர், இது பிரேக், இது கிளச்சுன்னு சொல்கிறேன். இது எது எப்படி யூஸ் பண்ணுங்க ஒரு 2 நாள் போட்டு சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த கிளச்சை மிதிச்சிருக்கிற காலில் கிளச்சை மட்டும் தான் மிதிக்கணும். இந்த காலத்துக்கு போய் பிரேக்லாம் வைக்கக்கூடாது. கிளச்சை மிதிச்சிருக்கிற காலம் எப்பவுமே கிளச்சை மட்டும் தான் மிதிக்கணும். இந்த காலத்துக்கு போய் பிரேக்கை மிதிக்கக்கூடாது. அதே மாதிரி ஆக்சிலேட்டர் இருக்கிற காலம் பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் மாறி போயிட்டுருக்கும். எக்காரணம் கூட சும்மா கிளச்சிக்கிட்டே வந்துடக்கூடாது. அது கால் வராது, அது ஆனாலும் வரக்கூடாது, சரிங்களா? இந்த கால் எக்காரணம் கொண்டு பிரேக் திருப்பி வரக்கூடாது. மீனில் வச்சுக்கோங்க, சரிங்களா? கீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அது பார்த்தீங்களா? இந்த மாற்று பார்க்குறீங்க, இந்த மாற்றுறதுங்க புரியல, மாற்றுங்க. சரிங்க. விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை வச்சுக்கோங்க. கை இப்படி மேலே இப்படி பிடிங்க. அப்படி பிடிச்சி இப்படி சும்மா லைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் கீர் போடுறேன், அதை ஃபீல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இடிக்குதுங்களா? கொஞ்சம் லூஸாக விடுங்க. சென்டருக்கு போயிடுச்சுங்களா? மாட்டிங்க வந்து இடிங்க, லூஸாக விடுங்க. அங்கே போதுங்களா? மாட்டிங்க வந்து இடிங்க, லூஸாக விடுங்க. மாட்டிங்க வந்து இடிங்க. இடிச்சு பிடிச்சிருக்கீங்களா? அப்படியே பிடிச்சிக்கோங்க. இருக்கிறது அப்படியே மேலே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கீர். ஆமாம். மாட்டி ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, ஃப்ரீயாக விடுங்க. அங்கே போயிடுச்சுங்களா? மாட்டி இங்கே வந்து இடிங்க, மேலே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கீர், சரிங்களா? மாட்டி ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, ஒரு ஸ்டெப் மட்டும் இல்லைங்க. ஃப்ரீயாக விடுங்க. அங்கே போதுங்களா? மாட்டி இங்கே வந்து இடித்து மேலே இல்லைங்க. மாட்டி ஒரு நூல் பின்னால் இல்லைங்க. எத்தனை இழுத்தீங்க? 2வது. புரியலைங்க. 2வது கீர். இது 2வது கீர். நான் உங்களை எவ்வளோ இழுக்க சொன்னேன்? ரைட்டாக அடிச்சு சொன்னீங்க. நீங்கள் இதுக்கு 2 தானே இழுத்தீங்க? அதிகமாகிடுச்சு. அதிகமாக இழுக்கணுமா இழுக்கக்கூடாதுங்களா? கம்மியாக தெரியும். நான் உங்களுக்கு ஒரு தடவை தானே இழுக்க சொன்னேன், அப்புறம் நீங்கள் 2 தடவை இழுக்கீங்க. அப்படி இழுக்கக்கூடாது, சரிங்களா? மறுபடியும் இங்கே வந்து தள்ளி இடிச்சு பிடிங்க. மேலே இல்லைங்க. எத்தனாவது கீருங்க இது? கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் பின்னால் இல்லைங்க, ஒரு இழு மட்டும் லைட்டாக இல்லைங்க. ஃப்ரீயாக விடுங்க. போதுங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலைங்களா? ஏன் போகலைங்க? கேளுங்க, ஏன் போக மாட்டேங்கிறேன்னு தெரியல. கேட்டு பாருங்கள், ஏன் போக முடியாதுன்னு கேளுங்க, பதில் சொல்லி தானே பார்க்கலாம். இங்கே வந்து இடிக்கிறாங்களா? கை வைங்க. வந்து இடிக்கிறாங்களா? இப்படி இடித்து மேலே ஃபஸ்ட்டு கீருங்க. சரி. மறுபடியும் கொஞ்சம் பின்னால் இழுத்தா ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இங்கே வந்துடும் சென்டருக்கு, சரிங்களா? இங்கே வந்து இடித்து மேலே ஃபஸ்ட்டு கீரு ரைட்டாக இப்படி இழுத்தா இங்கே வந்துடும், நியூட்ராயிடும், சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. அது கூட சண்டை கட்டாதீங்க, சரிங்களா? பங்காளி கிடையாது அது. சரி. அது கூட சண்டை கட்டாதீங்க. பங்காளியாக இருந்தாலுமே பாசமாக பேசினா தான் பேசுவாப்பில்ல, சண்டை கட்டினா பேச மாட்டார். அதனால் அது கூட சண்டை கட்டக்கூடாது. அதாவது இங்கே வந்து இடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இடிக்குது. இடிக்க வைங்க.
இடிக்குதுங்களா? இப்போ மேலே தள்ளுங்க. சரிங்களா? லைட்டாக கொஞ்சம் பின்னால் இல்லைங்க. ஃப்ரீயாக விடுங்க. இங்கே வரும். சரிங்களா? இங்கே இடித்து இங்கே கை வைங்க. இங்கே இடித்து இப்படி மேலே தள்ளினா ஃபஸ்ட்டு கீரு. மறுபடியும் கொஞ்சம் ஒரு இல்லை இழுத்திங்கன்னா இங்கே சென்டருக்கு வந்துடும். சரிங்களா? மறுபடியும் இங்கே இடித்து பின்னால் இழுத்திங்கன்னா செகண்ட் கீர். மறுபடியும் லைட்டாக இப்படி தள்ளினோம்னா சென்டருக்கு போயிடும். சரிங்களா? இப்படி இருக்கிறத கை வைங்க. இங்கே இடித்து ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. எத்தனை கீர் போடுறீங்க? ஃபஸ்ட்டு கீர் போடுறீங்க. சரி, ரைட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக இப்படி மேலே தள்ளுங்க. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ரிலாக்ஸாக நீங்கள் பின்னால் வாங்க. நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வினோஜ்ண்ணா